வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. அண்ணன் விஜய் அவர்கள் இன்றைக்கு காரைக்குடிக்கு பிரச்சாரம் போறாங்க. ஏர்போர்ட்ல இறங்கினோடனே 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ணனுடைய பவுன்சர்ஸ் எல்லாம் பத்திரிகையாளர்களை போட்டு போலக்க அடிக்க, ஷூ காலால மிதிக்க பெரிய பிரச்சனை ஆயி போச்சு. அங்க இருந்து வந்தாருன்னா அண்ணனுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரச்சார வாகனத்துல பேசிக்கிட்டே வந்தவர் திடீர்னு இறங்கி சைக்கிள்ல போக சம்பவத்தை அணில்களே செஞ்சு முடிச்சிருச்சுங்க. இதெல்லாம் தாண்டி உள்ளூர் ஆட்கள் ரொம்ப உஷாரான ஆட்கள். மரங்கள்ல தொங்குவான், கரண்ட் கம்பியில தொங்குவான்னு அம்புட்டுக்கு தகரத்தை அடிச்சு வச்சு உட்கார்ந்து இருக்கு. இதுக்கு இடையில அண்ணனுடைய ஜனநாயகன் படம் சமூக வலைதளத்துல ரிலீஸ் ஆயிருக்கு. வேற லெவல் ஆகி போச்சுங்க. எனக்கே வருத்தமா இருந்துச்சுன்னா பாருங்களேன் என்ன நடக்குது தோழர்களே. தமிழ்நாட்டுல 2026க்கான தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடித்த ஆரம்பிச்சிருக்கு. அனல் பறந்துட்டு இருக்கு. தலைவர்கள் ஓய்வே இல்லாம மக்களை சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றாங்க, மக்கள்கிட்ட வாக்கு கேட்கிறாங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்கும் போது மெடிக்கல் லீவ்ல இருக்கிற ஒரே ஒரு தலைவர் யாருன்னா நம்ம அண்ணன் விஜய் தான். வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு நடுங்கி போவாரு. பனையூரை தாண்டி அவருக்கு சோழியே கிடையாது. அப்படி இருக்கிறாள் நம்ம அண்ணன் விஜய். அவரு காரைக்குடி வரை வர்றாருன்னா பெரிய விஷயம்தான். ஆனா என்ன பண்றது, காரைக்குடிக்கு அண்ணன் வர்றாருன்னு காரைக்குடிக்காரர்கள் தெளிவா இருக்கிறாங்க. என்ன பண்ணுவா அந்த அணில்கள்லாம் கரண்ட் கம்பியை பிடிச்சு தொங்குவானுங்க. அப்புறம் கரண்ட் கம்பியை பிடிச்சு தொங்குவாங்க, டிரான்ஸ்பாரத்துல ஏறி நிப்பாங்க. அதுக்கப்புறம் ஜெனரேட்டர் இருந்துச்சுன்னா அதுல பிடிச்சு, இல்லைன்னா வீட்டு மாடியில ஏறிடுவாங்க. வீட்டுக்கு முன்னாடி போட்டிருக்க கூரை பிரிச்சு இறங்குவாங்க. இது எல்லாம் செய்வாங்க. ஏன், என் பையன் தான் சொன்னான், 3 அடிக்கு மேல எது இருந்தாலும் பிடிச்சு தொங்கிடுவாங்களாம். அப்படி இருந்ததுனால மக்கள் தெளிவா உஷாரா இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க, எல்லாத்துக்கும் போடுறான் அப்படின்னு தகர ஷீட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து சுத்திட்டாங்க. மரமா போடுறா தகர சீட்ட, அப்புறம் கரண்ட் கம்பியா போடுறா தகர சீட்ட, அப்புறம் அங்க ஜெனரேட்டர் இருக்கா அதுக்கு ஒரு தகர சீட்டு, டிரான்ஸ்பார்மர் இருக்கா அங்க ஒரு தகர சீட்டு, ஊரவே தகர சீட்டால மூடி வச்சிருந்தாங்க. எவ்வளவு பயமுறுத்திருக்காங்க பாருங்க அணில் குஞ்சுஸ். ஊரையே தகர சீட்டால மூடி பாதுகாப்பா வச்சுட்டாங்க. அதுவும் புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட பேச போறாருன்னு அந்த ஏரியாவிலே பூரா பேரிகார்ட் போட்டு, மக்கள்லாம் நீங்க அங்கிட்டு ஏறி அப்படியே போயிருங்க பழைய பஸ் ஸ்டாண்ட் வழியா, இங்க வராதிங்க, இவங்க தொல்லை தாங்காதுன்னு காலையில இருந்தே ரெடி பண்ணிட்டாங்க. இப்படி அவங்க தங்களை பாதுகாத்துக்கிற எல்லா வேலையும் 2 நாளா செஞ்சு முடிச்சுட்டாங்க பாருங்க. இங்க இப்படின்னா அண்ணன் இறங்கணும்னே ஆரம்பிச்சிட்டாங்க 7:30. அண்ணன் தான் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டாரு. அண்ணன் பத்திரிகையாளர் பார்த்தாலே பதறிடுவாரு. பத்திரிகையோட பேசணும்னா அண்ணனுக்கு நடுக்கமாயிரும். பத்திரிகைக்காரங்களுக்கு டாடா காமிச்சிட்டு தெரிச்சு ஓடிடுவாரு நம்ம அண்ணன். ஆனா இந்த பத்திரிகைக்காரங்க சும்மா விடுறாங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியால அண்ணன் கிளம்பிட்டாரு, ஷூ மாட்டிட்டாரு, கார்ல ஏறிட்டாரு, கண்ணாடிய போட்டுட்டாரு அப்படின்னு கலப்புவீங்களா? அதோட நிக்கணும். நீங்க தானே எல்லாத்தையும் காரணம். ஒரு சினிமா நடிகர் அரசியலுக்கு வராருன்னா அவர்கிட்ட இருக்க குற்றத்தை கூட மக்களிடம் விவாதத்துக்கு உள்ளாக்காம அவரை போற்றி புகழ்ற மீடியாக்கள் தானே நீங்க. கடைசியில் இன்னைக்கு என்னாச்சு, மீடியாவில் இருக்கிற நண்பர்கள்லாம் போய் கேட்கணும் விஜய பார்க்கணும்ன்றாங்க. வெறும் வீடியோ தான் எடுக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த பவுன்சர்ஸ் எல்லாம் போய் அவங்களை அடிச்சு புடிச்சு தள்ளி பயங்கரமா சண்டை போட்டு பாருங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா பவுன்சர்ஸ் மிதிச்சிருக்காங்க, மிதிச்சு தள்ளி இருக்கிறாங்க பத்திரிகைக்காரங்களை. எவ்வளவு தைரியம் வேணும்? அப்ப நான் எது செஞ்சாலும் எனக்கு சப்போர்ட் பண்ற ஒரு கூட்டத்தை தயார் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க எல்லாம் மூளையே இல்லாத ஒரு கும்பல், அதனால நான் பாட்டுக்கு செய்வேன் அப்படின்னு அர்த்தம். பவுன்சர்ஸ் அன்னைக்கு தூக்கி எரிஞ்சாங்க, அன்னைக்கு வாய் திறக்கல அண்ணன். மதுரை மாநாட்டுல அன்பின் வசமாக ஒருத்தர் மேல ஏறிட்டான்பா, கிரீஸ தாண்டி மேல ஏறணும் தூக்கி எரிஞ்சாரு. அன்னைக்கு மக்கள் வாய் திறக்கல, பத்திரிகைகள் வாய் திறக்கல. இப்படி பவுன்சர்ஸ்கள் போற இடத்துல பூரா ரசிகர்களா மொக்கிற ஆட்களை பூரா அடிச்சு தூக்கி எரிஞ்சாங்க. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்தோம். இன்னைக்கு எங்க நிக்கிறாங்க, பத்திரிகைக்காரங்களா அடிச்சிருக்கிறாங்க, ஷூ காலால மிதிச்சு தள்ளி இருக்கிறாங்க. பெரிய பிரச்சனையாயிருக்கு. கடைசியில பத்திரிகையாளர்கள் சுத்து போட்டாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எங்க மேல கை வச்சிருவீங்களா, எங்க மேல கை வச்சுட்டு கிளம்பிடுவீங்களான்னு பயங்கரமா போச்சு பாருங்க. ஆக தொடக்கமே அபாரமா தொடங்கி இருக்கு இன்னைக்கு. சரி, இங்கதான் ஏர்போர்ட்ல தான் இப்படி ஆகி போச்சுன்னு கிளம்பி போனா, போற இடத்துக்கு என்னைக்காவது அண்ணன் கரெக்ட் டைம் போயிருக்காரா? சினிமா ஷூட்டிங் தான் கரெக்ட் டைம் போவாரு. மக்களை பார்த்தா அவர் கிள்ளுக்கிறையா தெரியும். அதனால சரியான நேரத்துக்கு போக மாட்டார். கரூர்ல 41 பேருடைய மரணத்திற்கு காரணமே சரியான நேரத்துல
அண்ணன் போகாதது ஒரு முக்கியமான காரணம். 12 மணிக்கு வந்துருவாரு, 2 மணிக்கு வந்துருவாருன்னு ராத்திரி 7:30 மணிக்கு போய் நின்னாரு. இங்கேயும் அதே தான் நடக்குது. 12 மணில இருந்து 2:30 வரைக்கும் தான் அவருக்கு டைம் ஒதுக்கி இருக்கிறாங்க. அவங்க கேட்ட டைமே அதான். ஆனா அண்ணன் உள்ளூர்ல போய் சேரும் போதே 2:30 தாண்டிருச்சு. அதனால தேர்தல் ஆணையம் வழக்கு போடும் அப்படின்றதுனால பிரச்சாரம் செய்யாம வெறும் ரோட் ஷோ செஞ்சு கைய காமிச்சுட்டே போறாரு. சரி போங்க, ஏதோ நீங்க பேசினா மட்டும் என்னத்த பெருசா அரசியல்ல பொலந்துருவீங்க. 4 வார்த்தை படிக்கிறதுக்கே 40 தடவை பேப்பரை பார்ப்பீங்க. அப்புறம் என்னத்தை பார்க்க போறீங்க, சரி விடு அப்படின்னு கைய காட்டிட்டே போறாரு அண்ணன். போனா சும்மா விடணும் இல்லைங்க. இங்க இருக்கிற ரசிகர் கும்பல் எதையோ தூக்கி அடிக்கிறாங்க. ஒரு மஞ்ச பை மாதிரி வந்து விழுகுது. அண்ணன் பயந்துட்டாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல அவர் ரோட் ஷோ நடத்துறாரு. கையில கிடைக்கிறதெல்லாம் எறியறானுங்க பாருங்களேன். பாத்தீங்கல்ல, கையில கிடைக்கிறதெல்லாம் வச்சு அடிக்கிறீங்க. இது அன்புன்னு சொல்றதா, அடின்னு சொல்றதா, தர்ம அடின்னு சொல்றதான்னு தெரியலங்க. போட்டு பொழந்துட்டாங்க. அண்ணன் ஒரு கட்டத்துல பயந்துகிட்டு வண்டிக்குள்ளே போய் உட்காந்துட்டாரு. அந்த அளவுக்கு போட்டு மிரட்டி விட்டாங்க. திடீர்னு ஏற்கனவே போட்ட பிளான், அண்ணன் சைக்கிள்ல வராரு. எத்தனை பேர் பின்னாடி வண்டிக்கு பின்னாடி வந்தாங்க டூ வீலர்ல. நம்மளும் டூ வீலர்ல போவோம்னு அண்ணன் சைக்கிள்ல வந்தாரு. நான் தெரியாம கேக்குறேன், சைக்கிள் எப்படிங்க திடீர்னு ஒரு பிரச்சார மேடைக்கு வந்துச்சு? அப்ப இதெல்லாம் பிளான் பண்ணி சைக்கிளை கொண்டு வந்துரு, நான் கொஞ்சம் தூரம் சைக்கிள்ல போறேன், அது மாசா இருக்கும், அது தெரியா இருக்கும், அது பிளாஸ்டா இருக்கும் அப்படின்னு கிளப்பி விட்டுப்பாங்க. அண்ணன் சைக்கிள்ல வராரு. நீ யார நம்பி சைக்கிள்ல போற? உன்னுடைய ரசிகர்கள் நம்பி. அவன் யாரு? கரண்ட் கம்பியில தொங்குறவன். ஏற்கனவே அவன் வேற லெவல்ல சம்பவம் பண்றவன். அதுல ஒருத்தன் சிவப்பு கலர் மாலையை தூக்கிட்டு வந்து அண்ணன் கழுத்துல போட்டு இழுத்துட்டாங்க. அண்ணனே சைக்கிள்ல போறாரு, கழுத்துல போட்டு இழுக்கவும் தடுமாறிட்டாரு. அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் பிச்சு எரிஞ்சிட்டு அவனை 2 சாத்தி விட்டு வாங்கனே போலாம் அப்படின்னு கூட்டு போறாங்க. எதுக்கு இந்த வேண்டாத வேலை? எதுக்கு இந்த ஸ்டண்ட்? எதுக்கு இந்த ஷூட்டிங்கு? எதுக்கு இந்த நாடகம்? அரசியல் பேசுங்க, மக்களை சரி பண்ணுங்க, மக்கள்கிட்ட உங்க கருத்தை கொண்டு போய் சேருங்க, மக்களை விழிப்படைய செய்யுங்க. ஆளுகிற அரசு தவறு செஞ்சதுனா தவறை சுட்டி காட்டுங்க. அது நடக்காம நான் பாப்பேன்னு உண்மையை சொல்லுங்க. வாயை திறந்தாலே பொய்ன்ற மாதிரி ஆயிப்போச்சு அண்ணனுடைய நிலைமை. ஆக காரைக்குடியில போய் பேசலனாலும் பரவாயில்ல, அணில் குஞ்சுகள் போட்டு அடிச்சு வெளுத்து அண்ணனை ஓட விட்டுருக்கு. இதுக்கு இடையில இன்னைக்கு பேப்பர்லங்க தலைவர்கள்லாம் எங்கெங்கெல்லாம் பேசுவாங்கன்னு ஒரு காலம் கொடுத்து தலைவர்கள் பேசுறதெல்லாம் போடுறாங்க. இவரு இங்க பேசுறாரு, முதலமைச்சர் இங்க பேசுறாரு, உதயநிதி இங்க பேசுறாரு, பிரேமலதா இங்க பேசுறாரு, கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் இங்க பேசுறாரு. எல்லா லிஸ்டும் வந்துருச்சு. கடைசியா விஜய் லிஸ்ட் வந்து பாருங்க, மெடிக்கல் லீவ்னு போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம அண்ணன் எதுக்கு எடுத்தாலும் லீவ் போட்டுருவாரு. லீவு போட்டுட்டு போலீஸ் மேல பழிய போடுவாரு. அண்ணன் போய் கேட்பாரு, போலீஸ் கொடுத்துரும். ஆனா இவர் போக மாட்டாரு. கேட்டா போலீஸ் கொடுக்கலன்னு போய் சொல்லுவாரு. அப்புறம் ஆதாரபூர்வமா சமூக வலைத்தளங்கள்ல வெளியாகும். அண்ணன் அதை பார்த்து கதறிட்டு இருப்பாரு. இப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதனாலதான் அண்ணனை மெடிக்கல் லீவ்னு போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. இதுக்கு இடையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஜனநாயகன் சொந்த படம் வெளியாகல அப்படின்றதுக்காக பேசவே பேசாத ஒரு தலைவர் இருக்காருன்னா, தனக்கான ஒரு பிரச்சனை வரும்போது கூட தைரியமா முதுகெலும்போடு தட்டி கேட்கலனா அது நம்ம அண்ணன் விஜய் தான். அந்த ஜனநாயகன் படத்தை 1080 அந்த ரெசல்யூஷன்ல இன்னைக்கு வெளியே போட்டு விட்டானுங்களாம். சமூக வலைத்தளங்கள்ல வந்துருச்சு. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. எப்படி இது சாத்தியம் அப்படின்னு கடுமையான விவாதங்கள் நடக்கும்போது ஆதவர்ஜுனா வழக்கம் போல வாய் திறந்தாலே ஏக்கர் கணக்குல போய் சொல்லுவார். ஆதவர்ஜுனா அவர் வழக்கம் போல வந்து எல்முருகனும் திமுக அரசும் சேர்ந்து, அதாவது பாஜகவும் திமுகவும் சேர்ந்து, எல்முருகனும் திமுகவும் சேர்ந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஒரு எடிட்டர் கொடுத்த பேட்டியில பல உண்மைகள் வெளியே வந்து வெடிச்சிருக்கு. அந்த எடிட்டர் என்ன பேட்டி கொடுக்கறாரு அப்படின்னா, பேரலை இந்த இன்டர்வியூ எடுத்திருக்கிறாங்க. அந்த எடிட்டர் என்ன இன்டர்வியூல சொல்றாரு அப்படின்னா, அப்படியெல்லாம் ஈஸியா ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட முடியாது தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி. காரணம் என்னன்னா, அது ரொம்ப பத்திரமா வச்சிருப்பாங்க. அதுவும் பெரிய நடிகர்களுடைய படம் இன்னும் கூடுதல் கவனத்தோட பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. அந்த படத்தை வெளியே பார்க்கணும்னா கூட இந்த ப்ரொடியூசர் இருக்காரு இல்லையா, அவர் ஃபேமிலி நண்பர்கள் அவங்க தான் பார்க்க முடியும். அப்படி நினைச்சவங்க எல்லாம் அதை டவுன்லோட் பண்ணலாம் பார்க்க முடியாது. அந்த எடிட்டிங் ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே பென்டிரைவ்ல இருந்து செல்போன்ல இருந்து என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ண முடியுமோ அத்தனை வெளியே வச்சுட்டு வெறும் ஆடையோட உள்ள போய் உட்காரணுமா. அப்படி இல்லாட்டா போக முடியாதா அதுக்குள்ள. இன்னொன்னு, எடிட்டிங் ரூம்ல இருக்கிற வெர்ஷனை அப்படியே டவுன்லோட் பண்ணி படமா போட முடியாது. காரணம், இமேஜஸ் எல்லாம் தனியா இருக்குமா. அதாவது படம் தனியா இருக்கும், அதுல பேசாத படமா தனியா இருக்கும்.
பேச்சு எல்லாம் ரெக்கார்டிங் எல்லாம் தனியா இருக்கும். இது ரெண்டையும் கலந்து கொடுக்க தான் கியூப் அப்படின்றாங்க. அதுக்குள்ள போட்டு படத்தை கம்பைன் பண்ணி கொடுக்கும் போதுதான் அது ஒரு படத்தை நம்ம தியேட்டர்ல பாக்குற மாதிரி ஒரு ஃபார்முக்கு வருமா. இந்த கியூப்ல கூட அவ்வளவு தூரமா நம்ம டவுன்லோட் பண்ணிட முடியாதா? ஒரு படத்தை எக்ஸ்ட்ரா கூட போட முடியாதா? ஒரு சீனை ஒரு தியேட்டர்ல எக்ஸ்ட்ரா ஒரு படத்தை போட்டுற முடியாது இந்த படத்தையே. காரணம் என்னடானா ஒரு ஷோக்கும் ஒரு கீ கொடுத்திருப்பாங்களா. கியூப்ல அவ்வளவு பாதுகாப்பானதா. காலை ஷோ ஒண்ணு போடுறாங்க ஒரு தியேட்டர்ல, மதுரையில இருக்கிற ஒரு தியேட்டர்ல வச்சுக்கோங்க. அந்த தியேட்டர்ல அந்த காலை ஷோக்கு அந்த படத்தை பயன்படுத்த போறாங்கன்னா அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு மாதிரி ஒரு கீ இருக்கும். அதை போட்டாதான் அந்த படத்தை ஓட்ட முடியும். மத்தியானத்துக்கு அதே கீ இருக்காது, வேற ஒரு கீ வந்துடும். சாயந்தரத்துக்கு அதே தியேட்டர்ல அதே படத்துக்கு வேற ஒரு கீ வரும். அப்ப கியூப் அப்படின்றது ரொம்ப பாதுகாப்பான ஒன்றா இருக்கு. எந்த தியேட்டர்ல இதே படத்தை எந்தெந்த தியேட்டர்ல போட்டாலும் தனித்தனியா அதுக்குன்னு ஒரு கீ கொடுத்துருவாங்களாம், நம்பர் கொடுத்து அதனை வச்சுதான் இது பண்ணணும், மாறிக்கிட்டே இருக்கும். இவ்வளவு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில இந்த படத்தை அதுல என்ன போட்டிருக்க, எடிட்டர் கட்டுன்னு போட்டிருக்கு. எப்படி எடிட்டிங் ரூம்ல இருந்து அது வெளியே வர முடியும்? அப்ப அவ்வளவு சீக்கிரமா வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த எடிட் பண்ணி கொடுக்கறவங்க அவங்க கம்பெனி நேம் கெட்டு போகும். அங்க இருந்து வெளியே வந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும், வேலை போயிடும். அப்ப இதெல்லாம் அவங்களும் செய்ய மாட்டாங்க. அப்ப எப்படி வெளியே வந்துச்சு? இப்பதான் ஒரு உண்மையை சொல்றாரு அந்த எடிட்டரு. இது ப்ரொடியூசரோ அல்லது அந்த ஹை கமாண்ட்னு சொல்லுவாங்க, டைரக்டரு, கோ டைரக்டரு, ரொம்ப முக்கியமான மனுஷன், இவங்கள தவிர வேற யாரும் இதை தொட முடியாதுன்ற, இதை யாரும் கையில் எடுக்க முடியாது, ரெக்கார்ட் பண்ண முடியாது, வெளியே போட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேளுங்க. என்னோடது டிஐல இருந்து வெளியே எங்கேயாவது கொடுத்துருக்கணும். இப்ப ப்ரொடக்ஷனுக்கோ இபிக்கோ யாராவது ஒருத்தருங்க, யார் வேணா இருக்கலாம், டிஐல இருந்து அவுட் எடுத்து கொடுத்துருக்காங்க ஃபுல் குவாலிட்டியில வச்சு. அதான் ஃபுல் குவாலிட்டினா ஃபுல் கலர் பண்ண அவுட் வந்துட்டு 1080ல எடுத்து கொடுத்துருக்காங்க. சவுண்டுமே வந்துட்டு ஃபுல்லா எல்லா சவுண்டும் ஃபைனல் சவுண்ட் வச்சு எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்துட்டு அங்கிருந்து டிஐல இருந்து வெளியே வந்திருக்கு. ஆனா டிஐல இருந்து வெளியே வர்றது ஒரு ஹை கமாண்டோட அப்ரூவ் இல்லாம வெளியே, அது இவ்வளவு பெரிய படத்துக்கு ரொம்ப செக்யூர்டா இருக்கும். யாரோட பர்மிஷன் இல்லாம அங்கிருந்து எடுக்க முடியாது. ஆனா இது வந்து ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து சொல்லாம இந்த ஃபுட்டேஜ் வெளியே வர வாய்ப்பே இல்ல. அவுட் ப்ரொடக்ஷன் சைடுல அதான் சொல்றாங்களே, டிஐல இருக்கிறவங்க அவுட் எடுத்தாதான் உண்டு. அதை கேட்டீங்கல்ல. இப்போ ஒரு விஷயம் புரியுதா உங்களுக்கு? டைரக்டர் இல்லாம, கோ டைரக்டர் இல்லாம, அந்த படத்தோட ப்ரொடியூசர் இல்லாம, முக்கியஸ்தர்கள் இல்லாம யாராலும் இந்த படத்தை தொடவே முடியாது. ரிலீஸ் ஆன பிறகு தியேட்டர்ல தெரியாம கேமரா வச்சு எடுக்கிறத பார்த்திருக்கோம். இப்படி ரிலீஸே ஆகாத ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அது அந்த படத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் செய்ததாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு விஷயம் புரியுதா? என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்னும் எடுபடல. கடைசியில ஜனநாயகன் படத்தை இவனுங்களே 1080ல போட்டு விட்டுட்டு, ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி இதை திரையிட முடியல. ஒருவேளை திரையிட்டா அண்ணனுக்கு பயங்கர மாசா இருக்கும். சோ இவங்களே ரிலீஸ் பண்ணிருக்க வாய்ப்பு உண்டு என்பதுதான் இன்றைக்கு திரைத்துறையினுடைய பேச்சு. அப்போ ஒன்ன புரிஞ்சுக்கணும், அரசியலுக்காக நாங்கள் எதையும் செய்வோம், எந்த எட்ஜுக்கும் யோசிப்போம், எந்த லெவல்லையும் யோசிப்போம், எதை வேணாலும் செய்வோம்னா அவர்கள் ஆபத்தானவர்கள். அரசியல் நேர்மையா வெளிப்படை தன்மையோடு மக்களுக்கானதா இருக்கணும். என்னுடைய வெற்றிக்காக, என்னுடைய அதிகாரத்திற்காக நான் எதையும் செய்வேன் அப்படின்னா அவர்கள் ஆபத்தானவர்கள். இங்க பாஜக எப்படி ஆபத்தானதோ அதே போலதான் தமிழக வெற்றி கழகம் ஆபத்தான கட்சி.